கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்க முடியும். ஆனால் முகத்தில் இருக்கும் அழுக்கை துடைத்துவிட முடியாது. அதுபோலவே பிறரின் தவறுகளை கண்டுபிடிப்பது எளிது. ஆனால் அவர்களை திருத்துவது மிக மிக கடினம். திருத்தும் அதிகாரத்தை இயேசு நமக்கு கொடுக்கவும் இல்லை. மத்தேயு 7:1 சொல்கிறது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஒருவர் மற்றவரிடம் சொல்கிறார், உன் கண்ணில் தூசி இருக்கிறது என்று. அவரது கண்ணில் பெரிய உத்திரம் இருக்கிறது. மத்தேயு 7:5 சொல்கிறது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று. மேக்னிஃபையிங் கண்ணாடி வைத்துக் கொண்டு பிறரின் தவறுகளை பார்க்கும் நீங்கள் உங்கள் தவறுகளை பார்க்க மறந்து விடுவதுதான் நீங்கள் பாவியாக இறைவன் முன்னால் இருப்பதற்கு காரணம். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அங்கிருக்கும் பார்வையாளர்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. தேவனுடைய நீதிமன்றத்தில் தேவன் எனும் நீதிபதி மட்டும்தான் தீர்ப்பு சொல்ல தகுதி உடையவர். நாமெல்லாம் சாட்சிகள் மட்டும்தான். ரோமர் 14:4 சொல்கிறது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. நோயுற்றவனை மருத்துவர் குற்றம் சொல்வதில்லை, அவனுக்கு மருந்து மட்டும்தான் கொடுப்பார். பாவிகளை விரல் சுட்டி காட்டுவதை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு கரம் நீட்டுங்கள். கலாத்தியர் 6:1 சொல்கிறது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டாலும் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்திருத்தம் பண்ணக்கடவன் என்று. லூக்கா 5:32 சொல்கிறது, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். இயேசு கல்லெறியவில்லை, கண்ணீர் விட்டார். தண்டிக்கவில்லை, தழுவிக்கொண்டார். தீர்ப்பளிக்கவில்லை, தீர்வை சொன்னார். நீங்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தீர்ப்பளிப்பது தேவனின் அதிகாரம், திருத்திக் கொள்வது விசுவாசியின் கடமை. கருணைதான் கிறிஸ்துவின் அடையாளம். யாக்கோபு 2:13 சொல்கிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிட்டும் என்று. 1 பேதுரு 1:16 சொல்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று இயேசு சொல்கிறார். நியாயம் தீர்ப்பதை நிறுத்திவிட்டு இயேசுவின் பாதச்சுவடுகளை பின்பற்றி செல்வோம். ஆமேன்.